டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ். ஸ்டார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த தொண்டு நிறுவனத்துடைய மேனேஜிங் ட்ரஸ்டி. இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் அலைஷிப் சினர்ஜி சம்மிட், அதாவது மாஸ் அப்படிங்கிற இளம் ஆண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. இது அவங்கள எப்படி பெண்களுக்கான ஒரு தோழமை மிக்க வலு சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்மகனாக அவங்க எப்படி இருக்க முடியும் இந்த சமூகத்துல அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு நிறைய தெளிவுகளை எடுத்து கொடுத்து அவங்களுடைய மனதுல ஒரு நல்ல நிறைவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. இது முதன் முறையா இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த மேல் அலைஷிப் சினர்ஜி சம்மிட்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 400 சிறுவர்கள், பாய்ஸ், பல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தும் மற்ற இந்த ஸ்கூல்ஸ்ல இருந்தும் வந்து பங்கேற்றிருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே அந்த மேல் அலைஷிப் பிளெட்ஜ் அப்படிங்கிற கூடிய தான் எப்படி ஒரு நல்ல ஆண்மகனாக பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, பெண்களை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில தூக்கி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆணா எப்படி அவங்க வரப்போறாங்க அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நிறைய கருத்துகள் பரிமாற்றம் இருக்கு. சீஃப் கெஸ்டா மிஸ்டர் ஆனந்த் மோகன் ராம், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மிஸ்டர் கூப்பர் வந்து இங்க கலந்துக்கிட்டாரு. இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா மேல் அலைஷிப் கிளப் அப்படிங்கிற ஒரு மிக புதிய ஒரு முயற்சி இந்த நிறைய பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு தொடங்க இருக்கு. இது மூலமா இந்த சிறுவர்களுக்கு எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்மகனா, பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சின்ன பையனா, ஒரு இளைஞனா, பிற்காலத்துல வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு வேலை இடத்துலயுமே ஒரு நல்ல தலைவனா இருக்கக்கூடிய அந்த வழி பாதைய இன்னைக்கு இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா நாங்க காமிச்சிருக்கோம். இது இந்தியாவிலேயே முதல் முறையா நடக்கக்கூடிய ஒரு முயற்சி. The entire senior team here on stage for inviting me here. Again, என்னடா தலையெல்லாம் நாச்சு போச்சு, இங்க வந்து நெக்ஸ்ட் 10-15 நிமிஷம் அட்வைஸ் கொடுக்க போறாரு அப்படின்னா அட்வைஸ்லாம் கொடுக்க போறது இல்லை. அட்வைஸ் கொடுத்தா யாரும் கேட்கற மாதிரி இல்லைங்கிறது இப்போ அந்த நிலவரத்துலதான் இருக்கும் இல்லையா. மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்னு சொல்லலாம். ஒரு இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் உங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்திருக்கோம், நானும் ஸ்டூடெண்ட் ஆகிருக்கேன். அந்த விஷயத்தை தான் ஒரு 10-15 நிமிஷம் உங்க கூட ஷேர் பண்ணலாங்கிறது. இந்த அலைஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து மேல் அலைஷிப் இந்த குரூப்ல பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயம் மேல் ஃபீமேல் எப்படி நீங்க இன்டராக்ட் பண்றீங்க, எப்படி டெய்லி உங்களோட டே டு டே உங்களோட அப்ரோச் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ரொம்ப பரவாயில்ல, நம்ம பேசிட்டே இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்குங்கிறதுனால ரொம்ப கிளியரா இருக்கு. ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ஈவன் சப்போஸ் கடைசியில் கொஸ்டின் இருந்தா கூட தைரியமா கேட்கலாம். பட் நெக்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன். டு பிகின் வித், எப்ப இது கேள்விப்பட்டிருக்கீங்களா, டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை தி ஃபேஸ் ஆஃப் இட்ஸ் கவர் அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு புத்தகத்தை அதோட கவர் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய உள்ளாட்டம் நிறைய இருக்கு. ஒரு புத்தகத்தை அதோட கவர் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. நம்ம லைஃப் அப்படிதான். ரைட், ஒருத்தரை பார்த்துட்டு முதல்ல ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறது. ஓ, இவங்க இப்படிதான் எப்படியா இருக்காங்கிறது. எதுக்கு அது சொல்றேன்னா, இன்னைக்கு ஸ்டேஜ்ல சில பேர் இருக்கோம், நான் இப்ப இங்க வந்து பேசுறேன். இன்னைக்கு கம்பெனில ஒர்க் பண்றது, இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு ஜேர்னி இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் எங்கேருந்து ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது அது முக்கியம். நம்ம எல்லாரும், நீங்களாம் வந்து அந்த இதுல தருணத்துல இருக்கீங்க, வயசுல இருக்கீங்க, 17ல இருந்து 21 வயசுல இருக்கீங்க. ரொம்ப முக்கியம் இந்த ஜேர்னி, வாழ்க்கை பயணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு சொல்றேன்னா, என்னோட பர்சனல் விஷயம் has helped me become an ally over a period of time. நான் தான் பெஸ்ட் ally, இதுதான் பர்ஃபெக்ட் சொல்ல, none of us are perfect. ஈவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா I learn a lot interacting with lot of students. மாற்றம் ஃபவுண்டேஷன்லயா இருக்கட்டும், எவ்ரி கான்வர்சேஷன் நான் ஒருத்தர் கூட பேசுறது வந்து இட்ஸ் a learning experience. ஸோ அந்த லேர்னிங் வந்து நமக்கு குறையவே போதில்லை. என்ன பர்சனல் ஜர்னி அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனியில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கலாம், நல்ல பெரிய வண்டி ஓட்டலாம், அதெல்லாம் தான் நிறைய பேர் வெளில பார்ப்பாங்க. அதை வச்சு ஒரு டிசிஷனுக்கு வந்துடும்.
பட் எங்களுக்கு ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாங்களும் 80s 90s எல்லாம் ஸ்கூலிங் பண்ணது. ஸோ பேக் தென் நானும் என் தம்பி, எனக்கு ஃபேமிலியில 2 பேரு, எங்க அம்மா தான் சிங்கிள் மதரா எங்களை வளர்த்தாங்க. 1980s she was a single mother. She has to bring us up. ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வீடுல தான் தங்கியிருந்தோம், ஒரு ரெண்டல் அபார்ட்மெண்ட் கூட சொல்ல முடியாது, அப்பெல்லாம் அவுட் ஹவுஸ் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரூம் இருக்கும், அதுல தான் சமைக்கணும், தூங்கணும், எல்லாம் அதுதான். எங்க அம்மா ஸ்கூல் டீச்சர். ஸோ அது அப்படி ஆரம்பிச்சதுனால அப்ப மாச சம்பளம் 70 ரூபாய் அவங்களுக்கு. அதை வச்சுதான் வந்து எங்க ஃபேமிலியில எங்க 2 பேரையும் இது பண்ணாங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, மை மதர் வாஸ் an ally to begin with. அவங்க வந்து நினைச்சிருக்கலன்னா, சரி இது சப்போர்ட் பண்ணது கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருக்கலன்னா நாங்க படிச்சிருக்க முடியாது இல்லையா. சோ அப்போ 100-150 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா யோசிக்கவே இல்லை. ஒரு வீடுன்னு இருக்கு, அம்மா இருக்காங்க, somebody to take care of us, நம்ம படிக்கணும், அந்த குறிக்கோள்ல தான் ஆரம்பிச்சது ஜர்னி. பை காட் கிரேஸ் 2 பேரும் டீசெண்டா படிச்சோம். எனக்கு காலேஜ் கிடைக்கச்ச 1991 மார்க் பறிச்ச 1991 தான் அப்ளை எல்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். நிறைய பெரிய இஷ்யூ இருக்கு, அப்போ காலேஜ் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்கல, எல்லாருமே இன்ஜினியர் டாக்டர் ஆனது அந்த குறிக்கோள்ல தான் இருந்தோம். பட் பைசாவும் கட்டணும் இல்லையா, காலேஜ் போனா. ஸோ அப்பதான் இன்னொரு அலையும் வந்தாங்க, எங்க அம்மாவோட அண்ணா, எங்க மாமா. அவர் மட்டும் கிளியரா இருந்தார், நீ நல்லா படிக்கிற, எங்க படிக்கணுமோ படி அப்படிங்கிறது. சரி, சீட் ஸ்டில் வரணும் இல்லையா, காலேஜ் கொடுக்கணும், இது பண்ணணும். அப்படி ஒரு ரிலேட்டிவ்ஸ் தான் இருப்பாங்க, எல்லார் வாழ்க்கையிலும் அதை இருக்கும். எங்களோட தூரத்து பாட்டி அவங்களாம், வெளில உள்ள காலேஜ் எல்லாம் போய் படிச்சேன்னா ரூபா ரொம்ப ஆகும்டா, இப்ப படிக்க வேண்டாம், இங்கேயே லோக்கல் இந்தியா படி, என்ன பெருசா வெளில போய் படிச்சது. அங்க எங்க மாமா அப்போ நடந்து வந்தார். அப்புறம் ஆபீஸ்ல இருந்து நுழைஞ்ச வீட்டுக்குள்ள நாங்க அவர் ஒரே விஷயம் அவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு ஒண்ணு இதெல்லாம் தெரியாது, அவன் நல்லா படிக்கிறான், படிப்பை பத்தி ஒருத்தர் அவன் யாராவது இது பண்ணீங்கன்னா எனக்கு பிடிக்காது, அவன் என்ன படிக்கட்டும். அப்ப எனக்கு காலேஜ் கூட கிடைச்சிருக்கல. ஒரு நாட்டுக்கான அப்ப டெலிகிராம் வரும், முந்திலாம் வந்து எது கிடையாது, இப்போ வாட்ஸ்அப், இப்பதான் போன் எடுத்தோம்னா அடுத்த நிமிஷம் யாரு என்ன மெசேஜ் அனுப்புறாங்கன்னு துடிச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப வந்து வெயிட் பண்ணோம். நீங்க அந்த வெயிட்டே வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். வெயிட் பண்ணி டெலிகிராம் தான் வந்தது. சண்டே ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு திருவான்மையூர்ல போஸ்ட்மேன் என்ன டெய்லி பார்த்துட்டேன், நான் ரோட்ல தான் நடந்துட்டு இருப்பேன், டெலிகிராம் அப்பதான் வரும் அப்படின்னு. காலேஜ் தம்பி நீ டெய்லி நடந்துட்டு இருக்க, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்ட, நீ உனக்கு டெலிகிராம் வந்திருக்கு அப்படின்னு. அது திறக்கச்சதான் பார்க்கச்ச பிட்ஸ்ல எனக்கு பிளானிங்ல அட்மிஷன் வந்தது. எங்க அம்மா கூட சொன்னா எப்படி ஃபீஸ் கட்ட போறோம், மாமா வந்து இப்ப படிக்க வைக்க போற, அதுக்கப்புறம் அவனோட இது திறமையில இருக்கு, படிக்கட்டும் அப்படின்னு. அம்மாவோட ஆலியா இருந்தாங்க, அப்புறம் எங்க மாமாவும் ஆலியா இருந்தது. இப்ப யாருக்கு ஆலிங்கிறது முக்கியம் இல்லை, பட் மதர் அந்த அம்மா ஸ்தானத்துல இருந்தது தான். அவங்க வந்து அவங்க முதல் சொன்ன விஷயம் அதுதான், சரி ஃபீஸ்க்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ண, நான் காலேஜ் ஹாஸ்டல் சாப்பாடுக்கெல்லாம் நான் என்னோட சேலரியில என்ன பே பண்ணுவேன், எனக்கு இப்ப 1000 ரூபாய் வருது, 70 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் தந்துருக்கேன், நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கும் அந்த இது இருந்தது, தானும் பசங்களை படிக்க வைக்கணும்.